ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ப்ரான்ஸ் வச்சு ஒரு ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இன்னைக்கு 100 கிராம் இறா எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா கலரி வச்சுக்கலாம். இதுக்கு நல்லா கலரிட்டு இதை ஒரு 1/2 அன் ஹவர் தனியாக ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறட்டும். ஊறின அப்புறமா ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஊற வச்சுருக்க ப்ரான்ஸ் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ப்ரான்ஸ் நல்லா ஊறணும். அது நம்ம அப்படியே போட்டோம்னா அதோட உப்பு தூள் அதோட காரெல்லாம் இறங்காது. அதனால ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு இதை நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்துக்கலாம். 2 சைடும் நல்லா வேகட்டும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஸோ அதே கடாயில் நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நீல வாக்கில் அரிஞ்சிட்டு அதையும் இதில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம். அதனால் பொரிச்சு தான் தனியாக எடுக்க போகிறோம். இந்த மாதிரி பொரிச்சு நம்ம லாஸ்ட்டாக ப்ரான்ஸ் கூட சேர்க்கும் போது அந்த ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வறுத்து வச்சுருக்கிற ப்ரான்ஸ் மேலே போட்டுக்கலாம். நீங்கள் இதை ப்ரான் 65 கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே கடாயில் நம்ம முட்டையை போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். முட்டை போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம முட்டை பொடிமா செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கலரி விட்டோம்னா முட்டை எல்லாம் வெந்துடும். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்க காய்கறிலாம் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பீன்ஸ், கேரட், கோஸ், சிகப்பு குடமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட என்ன காய்கறி இருக்கோ அந்த காய்கறிலாம் சேர்த்துக்கோங்க. காய்கறி சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். காய் ஒரு 2 நிமிஷம் வதங்கின அப்புறமா நம்ம சாப்பாடு வடித்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் ரைஸ் வடித்து வச்சுருக்கேன். அதை ஆற வச்சு அதை இதை சேர்த்துக்கலாம். சாப்பாடு ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. சூடாக சேர்க்கும்போது குழஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சாப்பாடு நம்ம பாஸ்மதி ரைஸ் சேர்க்கும்போது அதை வேக வச்சுட்டு அதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், சாப்பாடுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பொரிச்சு வச்சுருக்க முட்டையை சேர்த்து இதை நல்லா கலரிக்கலாம். இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக மேலே கீழே இந்த மாதிரி கலரி விடுங்க. கலரி விட்டுட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்க ப்ரான்ஸ் சேர்த்துக்கலாம். ப்ரான்ஸ் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலரி விடலாம். ஒரு 2 நிமிஷம் இதை கலரி விட்டோம்னா இது ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.